ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போவோம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. ஆமென். கண்களை ஒரு வினாடி மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணாகிய நல்ல தகப்பனே, நன்றி எதிர்வுள்ள உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இந்த வாரத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதான உடைய பிள்ளைகள், உடைய சமூகத்திலே இதை கேட்டுக்கொண்டு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதான உடைய பிள்ளைகள், உடைய சமூகத்திலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறதான உடைய பிள்ளைகள் யாவரோடு கூட இந்த வார்த்தைகளை கொண்டு நீ பேசுவீராக. உடைய அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு முன்னுரையோடு கூட நான் இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறேன். அதாவது, ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் திட்டும் பொழுது, மற்றவர்களை திட்டும் பொழுது, அத பரதேசி என்று நாம் சொல்லு ஒரு நம்முடைய வாயிலே வருகிற சாதாரணமான ஒரு வார்த்தை. அப்படி நான் என்னுடைய வாயில அப்படி ஒரு வார்த்தைகள் வந்தது என்று சொன்னால், என் மனைவி சொல்லுவார்கள், இப்படிப்பட்ட பேட் வேர்ட் எல்லாம் நீங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி. நானும் கூட கொஞ்சம் எனக்கும் பகிர்க்கும், பெரிய இது என்ன பேட் வேர்டு, இது என்ன தமிழ்ல சொன்னா கெட்ட வார்த்தையா, என்ன பயமா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துக்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இந்த வார்த்தையினுடைய ஒட்டுமொத்த ஒரே வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இந்த பரதேசிகள் என்று சொல்லுகிற இந்த பதம், இந்த வார்த்தை, இது எப்படி நமக்கு முன்பாக காண்பித்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்பாக இது எப்படி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் இதை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், சற்று சிக்கலாகவும் சற்று கடினமாகவும் தான் இருக்கிறது. யாராவது நம்மை பார்த்து, இப்ப அன்றைக்கு பேதுரு வந்து சபையார்களை பார்த்து, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எல்லாம் நான் எழுதுறேன், நீங்க எல்லாம் நான் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு இருன்னு சொல்லுச்சுன்னா எப்படி இருக்கும்? அன்னைக்கு கேட்டுட்டாங்க, இன்னைக்கு நம்ம கேட்டுக்குவோமா? இன்னைக்கு ஊழியக்காரன் பரதேசி உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற பரதேசி நான் ஆமான்னு கூறுவோமா? யோசித்து பாருங்கள். நமக்கு முன்பாக இந்த வார்த்தை சற்று கடினமானதாகவும் சற்று சிக்கலாகமானதே இருக்கிறதா இருக்கிறது. அதனால நமக்கு முன்பாக இன்றைக்கு ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ராஜாக்களாக அறியப்பட்டிருக்கிறோமா, ஆசாரியர்களாக அறியப்பட்டிருக்கிறோமா, பரதேசிகளாக அறியப்பட்டிருக்கிறோமா என்ற கேள்விதான் நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி. அல்லேலூயா. அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க. இருக்கிற இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறவனும் அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். நாம் ராஜாக்கள் தான், நாம் ராஜாக்கள் தான், மாற்றமில்லை. ஆனால் நாம் எப்படிப்பட்ட ராஜாக்கள்? அதாவது நான்
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் யார்? அந்த ஆண்டவரை நான் அறியேன் என்று சொன்ன பார்வோனை போல ஆண்டவரை அறியாத ராஜாக்கள் அல்ல நாம். என் ஆண்டவரை அறிந்த ராஜாக்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மெய்யான ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்ததான ராஜாக்கள் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் என்னால் தான் உருவாக்கப்பட்டது. இந்த சாம்ராஜ்யம் இதோ இங்கே இருக்கிறதா, இந்த தொங்கும் தோட்டமும் எனக்கு முன்பாக காணப்படுகிற இந்த எல்லா வைபவங்களும் எல்லா அருமையான ஐஸ்வர்யங்களும் என்னால் உருவாக்கப்பட்டது என்ற மமதையிலே பேசின நேபுகாத்நேச்சாரை போல உள்ள ராஜாக்கள் அல்ல நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்த போதிலும் கர்த்தருக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவர் ஆடல் பாடலோடு ஆடி போடி போனானே ராஜா தாவீது, அவரை போன்ற ராஜாக்கள் நீங்களும் நான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆசாரியர்களா? ஆம், ஆசாரியர்கள் தான். எப்படிப்பட்ட ஆசாரியர்கள்? தேவ சமூகத்திலே தன் பிள்ளைகள் தான்றோண்டித்தனமாக இருந்த போது அதை கண்டிக்க வக்கில்லாதபடிக்கும் அதை கண்டிக்க திராணி இல்லாதபடிக்கும் இருந்து பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தானே ஏலி, அவருடைய சமூகத்திலே இருந்த ஏலியை போன்ற ஆசாரியர்கள் அல்ல நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தன் பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய வளர்த்திப்பிலே ஆவியிலே பலம் கொண்டு நம் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அனுபவத்திலே இருக்கிற ஆசாரியர்கள் நாம். அல்லேலூயா. என் சபைக்கு ஆட்கள் வருவார்கள், என் சபைக்கு விசுவாசிகள் வரமாட்டார்கள், அல்லது கண்டித்து உணர்த்தி வசனத்தை போதிக்கும் பொழுது என் சபைக்கு என் பிள்ளைகள் வரமாட்டார்கள் என்று பயந்து போய் போதிக்கிறவன் அல்ல. அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் அல்ல. எந்த நிலவரத்திலும் தன் வார்த்தைகளை கண்டித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆசாரியர்கள் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஆரோனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? நாதாபும் அபியூவும் ஆண்டவர் கட்டளையிடாத அந்த பலிபீடத்திலே ஆண்டவர் கட்டளையிடாத அந்நிய காரியங்களை துணிகரமாய் செய்த ஆசாரியர்கள் அல்ல நாம். ஆண்டவருக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் இன்று அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் நாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் சரி, ராஜாக்களும் ஆசாரியமானவர்கள் தான் நாம். அப்புறம் பரதேசிகளா? நாம் பரதேசிகளா? ஆமா, உண்மையிலே நாம் பரதேசிகள் தான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பரதேசிகள் நாம்? கர்த்தருக்கு முன்பாக எப்படி ராஜாவான தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்தானோ அப்படிப்பட்ட ராஜாவும் கூட இருந்த போதிலும் அவன் ஆடி பாடி தேவனுக்கு முன்பாக நீசனை போல ஆடுகிற அனுபவத்திலே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்துகிற ராஜாவாய் இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்த சூழ்நிலையிலும் அவர் அப்படிப்பட்ட பரதேசியா இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாமுவேலை போல, எலியாவை போல, எலிசாவை போல கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற நற்சாட்சி பெற்ற பரதேசிகள் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாறாக இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். சவுல் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? ராஜாவாக மாற்றினார். அவன் ராஜாவாகவே தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தருக்கு முன்பாக அவன் தாழ்மைப்பட வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக தன்னை அவன் ராஜாவாகத்தான் நினைத்துக் கொண்டான். கர்த்தருக்கு முன்பாக அவன் என்ன செய்கிறான்? தன்னை பரதேசி என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளாக அவன் வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் அபிஷேகம் பெற்று விட்டேன் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் இத்தனை 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர் கூடி இருக்கிற சபைக்கு நான் போதகன், நான் மேய்ப்பன் என்கிறதான ஒரு ஆணவத்திலே, ஒரு பெரிய ஒரு அதிகார தோரணையிலே நான் இன்று போதிக்கக்கூடிய ஆசாரியனாக நான் இல்லை. நாம் அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் அல்ல. எப்படிப்பட்ட ஸ்தானத்திலே, எப்படிப்பட்ட பெரிய சபையிலே, எத்தனை விசுவாசிகளை உள்ளடக்கிய சபையிலே நான் போதகனாய் இருந்தாலும், மெய்ப்பனாய் இருந்தாலும், சுவிசேஷகனாய் இருந்தாலும், அப்போஸ்தலனாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் தாழ்மைப்படுத்தப்பட்டவனும் ஆவிக்குரிய ஒரு தகப்பன் என்கிறதான ஒரு அனுபவத்திலே காணப்படுகிற பரதேசியாய் இருக்கிற ஒரு ஆசாரியன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த பரதேசி என்றதான ஒரு வார்த்தை நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நாம் அபிஷேகிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு முன்பாக நாம் பரதேசிகள் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை சற்று நான் ஆண்டுடைய சமூகத்திலே தியானிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் அவனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அவனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் இத்தியாதிகளாய் அவனுடைய செல்வம் மிக பெரிதாய் இருந்தது. அவன் எலியேசர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்? என் ஆண்டவனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், செல்வ சீமானாய் இருக்கிறார். அப்படித்தான் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரிடத்திலே தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணும்படியாய் கடந்து போகும்போது அவன் தன்னை அறிமுகப்படுத்துறது எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, யாக்கோப்பு தன்னுடைய தாத்தனாகிய ஆபிரகாமுடைய சொத்துக்கள் அநேகம் உண்டு. தன் தகப்பனாகி ஈசாக்கினுடைய சொத்துக்கள் அநேகம் உண்டு. வெறுங்கையாய் போனவன் பெருமறிவாளர்களோட கடந்து வந்த சொத்துக்கள் அநேகம் உண்டு. இத்தனை ஆஸ்திகளுக்கும் சொந்தக்காரன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கே நம்மளா இருந்தா கொஞ்சம் நம்மளோட பெரிய மனுஷங்கள்ட்ட என்ன சொல்லுவோம்? நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நாங்க பிறந்த ஜாதி இப்படி, நாங்க பிறந்த நாங்க என்ன குலம் இப்படி, நாங்க பிறந்த கோத்திரம் இப்படி, எங்க அப்பா அப்படி வாழ்ந்தாரு, எங்க அம்மா இப்படி வாழ்ந்துச்சு, போய் பார்த்தா தான் தெரியும் பொழப்பு என்னன்னு. ஆக இப்படி எல்லாம் பீர்த்தி கொண்டு தெரியுவோம். ஆனால் இப்படிப்பட்ட சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாகிய யாக்கோப்பு இஸ்ரவேல் என்ன செய்கிறான்? அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் சொல்லுகிறார். என்னது? ஆதியாகமம் 4:47 வாசிங்களேன். நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய செல்வச்சீமான், எவ்வளவு சொத்துக்களுக்கு சொந்தக்காரன். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த சொத்தினுடைய அவனுடைய சொத்துக்களுடைய மதிப்பை இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை போடுற அளவுக்கு இருக்கக்கூடிய மதிப்பாய் இருக்கும். அன்றைக்கு இருந்த அவனுக்கு இருந்த சொத்து இன்றைக்கு இருக்கிற மதிப்பீடு செய்தோம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சம்பத்துக்கு சொந்தக்காரனாகிய யாக்கோப்பு பார்வோன் என்கிற அந்த ராஜாவுக்கு முன்பாக நான் பரதேசியாய் இருக்கிறேன், என் தகப்பன் பரதேசியாய் இருந்தான், என் தாத்தன் பரதேசியாய் இருந்தான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் கூட தங்களை பரதேசிகள் என்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தங்களை அறிந்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், நீயும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் என்னத்தை கொண்டு போகிறோம்? என்ன நான் நெஞ்ச நிமித்தி நின்றுட்டு இருக்க போகிறோமா? ஆக நாம் பரதேசிகள். அது மாத்திரமல்ல, இன்னும் காரியத்தை சொல்றேன். தாவீது ஒரு காரியத்தை சொல்ல. தாவீது எப்படிப்பட்ட, அவனுடைய அறிக்கை எப்படியா இருக்கிறது பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அது மாத்திரமல்ல, வாசிப்போம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 11, 12, 15 3 வசனங்களை வாசிப்போம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 11, 12, 15. கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் வரும். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் போலவும் பரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆண்ட ராஜாவாகிய தாவீது தன்னை குறித்து சொல்லுகிறார். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் போலவும் பரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று கேட்டால் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டு. அவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. அதாவது ஆண்டு தேவாலயத்தை கட்டுவதற்கு தாவீது என்ன செய்கிறான்? பொன் வேலைக்கு பொன்னையும்
வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், இன்னும் மர வேலைக்கு மரங்களையும், ஏராளமான விலை மதிக்க முடியாத கற்களையும் தேவாலயத்திற்கு என்று கொடுத்தவன். அல்லேலூயா. தேவாலயத்திற்கு என்று சபதரித்து வைத்தவன். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்தமாய் தன்னுடைய சொந்தத்திற்கு ஆண்டவர் கொடுத்ததான அத்தனை பொன்னையும் வெள்ளியும் எல்லாவற்றையும் தேவாலயத்திற்கு கொடுக்கிறவனாய் இருக்கிறான். அவனுடைய கணக்கின்படி அவன் கொடுத்த ஒப்பீரின் தங்கம் 3000 தாலந்து, வெள்ளியோ 7000 தாலந்து. மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவர்களை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த நாளிலே சபையிலே இருந்தவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் என்னென்ன பிரபுக்கள் என்ன கொடுத்தாங்க? 5000 தாலந்து பொன், 10,000 தாலந்து வெள்ளி, 18,000 தாலந்து வெண்கலம், 1,00,000 தாலந்து இரும்புகள், இப்படி ரத்தனம் விலையேற பெற்ற கற்கள், இப்படியான கோமேதங்களும் ரத்தனங்களும் இப்படியாக விலையேற பெற்ற கற்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்படி கொடுத்ததான தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய பிரபுக்களும் என்ன சொல்லுகிறார்கள்? அல்லேலூயா. வாசிப்போம். காரணம், அவர்களுக்கு எல்லாம் ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு? தன்னுடைய நாட்கள் நிலையற்றது என்பதை அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறது அத்தனையும் என் ஆண்டவருக்குரியது. இன்னைக்கு நான் தங்கி இருக்கிற வீடு, இன்றைக்கு நான் உடுத்தி இருக்கிற உடுப்பு, நான் இன்றைக்கு உண்கிற உணவு, நான் சம்பாதிக்கிற பணம் காசு எல்லாம் என் ஆண்டவருடையது. இந்த ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரன் நான் அல்ல, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தி வாஸ்தி அத்தனைக்கும் சொந்தக்காரரின் ஆண்டவர் தான் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆகவேதான் எபிரேயர் வாசிங்க, எபிரேயர் 11:13 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை பெரிய சொத்துக்களுக்கும் ஆஸ்திகளுக்கும் அந்தஸ்துகளுக்கும் சொந்தக்காரராகிய ஆபிரகாமும் சரி, அவன் வழி வந்ததான ஈசாக்கும் யாக்கோபும் இன்னும் வந்த முற்பிதாக்கள் அத்தனை பேருமே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இந்த உலகத்துல கண்ணுல தெரிகிற இந்த ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் பார்த்து, பொன்னையும் பொருளையும் வெள்ளியையும் பார்த்து அவர்கள் ஏமாந்து விடவில்லை. மாறாக இதுவல்ல நம்முடைய காரியம், இதுவல்ல நம்முடைய வாழ்க்கை, இதோடு நாம் திருப்திப்படுவது அல்ல, நமக்கு இதற்கு பின்பாக ஒன்று இருக்கிறது. அதுதான் என்னன்னு சொல்லி அதை அவங்க போய் அடையல, ஆனாலும் அதை விசுவாசித்து அவர்கள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் பாருங்க, அவர்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று தங்களை என்று எப்போது நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அந்த நினைப்பு நமக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கிட்டி சேர முடியும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பாதத்தை நாம் இருக்க பிடித்துக் கொள்ள முடியும். எப்போது இவைகள் எல்லாம் நமக்கென்று நாம் நினைக்கிறோமோ அப்போது நாம் ஆண்டவரை தேட மாட்டோம். இவைகள் எல்லாம் எப்போது ஆண்டவருடையது என்று நாம் நினைக்கிறோமோ, கர்த்தர் கொடுத்தது என்று நினைக்கிறோமோ, அப்போதுதான் அந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொண்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அப்படி நமக்கு அந்த வெளிப்பாடு நமக்குள்ளே இல்லாமல் இருந்து என்று சொன்னால், அப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், நாம் மார்த்தாளை போல உலக இந்த காரியங்களை குறித்து தான் கவலைப்பட்டுக் கொண்டிருப்போமே ஒழிய மரியாதை போல இயேசு என்ற நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாக இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். வாசிப்போம். சங்கீதம் 39:4-5-6 வாசிப்போம். சங்கீதம் 39. கர்த்தாவே, நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரட்கடையாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். பேசமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியா. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த வெளிப்பாடு பாருங்க. தாவீதுக்கு எத்தனை 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 ஆஸ்தி வாஸ்திகள், எத்தனை எத்தனை சௌக்கியங்கள் சௌகரியங்கள், எத்தனை எத்தனை பரிவாரங்கள் அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார் பாருங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அவனும் கூட அவனுடைய உள்ளத்திலே ஒரு தெளிவான வெளிப்பாடு இருந்தது. நான் இந்த சொந்த பத்துகளுக்கு சொந்தக்காரன் அல்ல.
அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த அந்தஸ்து ஆஸ்திகளுக்கும் கௌரவத்துக்கும் கனத்துக்கும் உரியவன் அல்ல நான் என்கிறதை தெளிவான ஒரு வெளிப்பாடோடு தாவீது இருந்தார். அதே அவனுக்கு முன்பாக இருந்ததான சவுல், முதலாக ராஜா என்கிறதான ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சவுலுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? அவனுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டதான இந்த ராஜ வேஷம், இந்த ராஜ கிரீடம், இந்த பெரிய மகத்துவம், பெரிய மேன்மை, தனக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஜனங்கள் எல்லா பரிவாரங்களும் அது தனக்காக கொடுக்கப்பட்டது, தன்னுடைய மேன்மைக்காக கொடுக்கப்பட்டது. தான் ராஜா, அந்த கௌரவமும் கனமும் இழந்து போவதற்கு ஒரு வினாடி கூட அவன் தயாராக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ராஜா, நான் ராஜாவாகவே இருக்கணும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் தாவீதோ இந்த உலகத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் குறித்த தெளிவான ஒரு வெளிப்பாடு உள்ளவன். இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாயை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருந்தது நிமித்தமாகத்தான். நல்லா பாருங்க, அதைத்தான் சொல்றான். என்ன கடைசி வசந்த, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். அல்லேலூயா. நான் உட்பட ஐயோ ஒண்ணுமில்லாத நாட்கள்ல என்ன கவலை? ஐயோ ஒண்ணுமில்லாம இருக்கிறோமே, எதையாவது ஒண்ணு ஆண்டவர் கொடுத்தாருன்னா தப்பிச்சுக்கலாம். ஒண்ணு கொடுத்தோன்னு இந்த ஒண்ணு பத்தாதே, 2 இருக்குல்ல 3 இருக்குல்ல, அது 3 கொடுத்தா பரவாயில்லையே, 3 பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு வைக்கணும். ஆடகை கொடுக்க கூட துப்பில்லாத திராணி இல்லாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நாட்கள்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா பரவாயில்லையே நினைச்சு. அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு கிடைச்சா பரவாயில்ல, கூட சொந்தமா ஒரு சகோதரி சொன்னதை போல, சரி ஒரு கூரையை கொடுத்த உடனே இது பத்தாதே, 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை இருக்கு, 2 பசங்க இருக்கிறாங்க, 2 வீடா கிடைச்சா பரவாயில்லைங்க. மனுஷனுடைய போச்சு, 2 பிள்ளை அங்க, ஒரு பிள்ளை இருக்கு, அதுக்கு ஒரு வீட்டையும் கொடுத்தா போதுமே. அப்படியே ஆசைகள், எல்லைகள் விரிவாகி கொண்டே போகிறது. அப்பதான் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, யாபேஷின் எல்லையை விரிவாக்கி கொடுத்ததை போல இந்த என்னுடைய எல்லையை விரிவாக்கி கொடு சாமி, விரிவாக்குன்னு சொல்லி அப்படியே பாஸ்டிங்கா வெள்ளிக்கிழமை உட்கார்ந்து முழங்கால நின்று பாஸ்டிங், ஆண்டவரே என் எல்லையை விரிவாக்கும், யாபேஷினுடைய எல்லையை விரிவாக்குறதை போல என் எல்லையை விரிவாக்கு, என் எல்லையை விரிவாக்கு கொஞ்சம் நெஞ்சமா ஆட்டம் போடுறோம். அதனாலதான் நம்மிடத்திலே உண்மை இல்லை. அல்லேலூயா. நம்மிடத்திலே உண்மை இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் இல்ல. இந்த வெளிப்பாடுகள் அந்த அவர்களுக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு, நான் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறோம் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்குள்ள இருந்ததுனாலதான் அவர்கள், என்னுடைய வீட்டிலே எல்லாரும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். அவங்கதான், அதனாலதான் கர்த்தருக்கு கொடுப்பதில் பொண்ணோ பொருளோ அள்ளி கொடுத்தாங்க. எப்படி? நான் சொல்லல, இங்க அள்ளி கொடுங்கன்னு நான் சொல்லல. தயவு செய்து தவறா நினைத்துக் பாஸ்டர் ஏதோ கொடுக்க சொல்றாரு நினைச்சிடாதீங்க. ஆனால் அன்றைக்கு தேவாலயத்தை கட்டுவதற்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாரு. யாரு? தாவீது. இவன் பொண்ண பொருளை சேர்த்தான், அவனவே கொண்டு வந்து கொடுக்கிறான். மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை அவன் ரோட்ல வனாந்தரத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியல. அன்னைக்கு என்ன சொல்றாங்க? கொண்டு வந்து தேவாலய ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு ஏகப்பட்டது வந்துருச்சு, நிறுத்து, கொண்டு வராத என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் அன்றைக்கு கொடுத்தார்கள் தேவாலயத்துக்கு. அல்லேலூயா. ஏன் கொடுத்தாங்க? எனக்கு வேணும், என் பையனுக்கு வேணும், என் 2வது பையனுக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், ஏன் பிறக்க போற பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும்னு சேர்த்து வைக்கிற எண்ணம் இருந்திருந்தால் தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு வராது. ஆனால் அன்றைக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நமக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிறோம் என்கிற வெளிப்பாடு அந்த பிரபுக்களுக்கும் அந்த ராஜாக்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் இருந்ததுனாலதான் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் உண்மையோடு இருந்தார்கள். உண்மை உத்தமமாய் அவர்கள் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்தார்கள். இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறான்னு விசாரிப்பதற்கு மனதில்லை. சபையில் இருக்கிறவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு விசாரிக்கிறதுக்கு மனசு இல்லை.
வேலை இருக்கா, வருமானம் இருக்கா, என்ன செய்யறாங்க, சாப்பிட்டாங்களா, சாப்பிடலையா, இதை விசாரிப்பதற்கு கூட இன்றைக்கு மற்றவர்களுக்கு மனதில்லை. இதுதான் இன்னைக்கு இருக்க காரணம். எனக்கு தேவை, என்னுடைய எதிர்காலத்துக்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை, இந்த பூமியில நான் இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு போகணும், இதெல்லாம் வச்சுட்டு போனா தான் கரெக்டா இருக்கும் என்கிறதான ஒரு மனசுல இருக்கிறதா கர்த்தருக்கு இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லைங்கிற ஒரு எண்ணம் வெளிப்பாடு அன்றைக்கு அவர்களுக்குள்ளாய் இருந்தது, இன்றைக்கு நமக்குள்ளாய் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பரதேசிகள் என்கிற இந்த பூமியில டெம்பரவரியான ஒரு லைஃப்ல நம்ம இருக்கிறங்கிறது நம்முடைய மண்டையில தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பிரியமானவர்களே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாருங்க, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி. இன்னைக்கு நமக்குள்ள மனுஷன் என்ன சொல்றாரு, 3வது அந்த வசனத்துல, மனுஷன் வேஷமாகவே தெரியலாம், சொத்தை வாங்குறதுக்கு ஏமாத்துறான், அடிச்சு புடுங்குறான். என்ன செய்யறான், அடிச்சு புடுங்குறான். எங்க அடிச்சு புடுங்குறீங்களா? ஒண்ணு பார்க்கும் போதே உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுதான் பாக்குறான் கிறிஸ்தவன். நல்லா யோசிச்சு பாருங்க. உன்னை பார்க்கும் போதே பையனுக்கு பிள்ளைய கெட்டுறாங்க போதே கேட்கறாங்க போதே என்ன செய்யறான், அடிச்சு புடுங்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதுன்னு பாக்குறான். சொத்து என்ன இருக்குது, அவனுக்கு என்ன சொத்து, அவன் அம்மாளுக்கு என்ன சொத்து, அவங்க அப்பனுக்கு என்ன சொத்து, தாத்தன் சொத்து பாட்டனுக்கு வருமா, பேரனுக்கு வருமா, இதெல்லாம் என்ன இருக்குன்னு அலசி ஆராய்ந்து பார்த்து ரைட்டு பொண்ணை கட்டணும்னா சகல சம்பத்தும் நமக்கு சேர்ந்துடும். இல்லைனாலும் நமக்கு கேஸ் போட்டா கூட நாளைக்கு நம்ம ஜெயிச்சிடலாங்க, நமக்கு வந்துடும். அடிச்சு புடுங்கிறது தான் இது. நல்லா பாருங்க, வேஷமாகவே தெரிகிறான். யாரு நாளைக்கு வாரிட்டு போவான்னு தெரியல, எவையில வாரிட்டு போவான்னு தெரியல. ஏன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற நிலைமை நமக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்குதான் தெரியல. தலைவலியும் காய்ச்சல் தனக்கு வந்தா தான் தெரியுன்ற மாதிரி இந்த கோவிட், இந்த பெருந்தொற்று காரியனுடைய சிம்டம்ஸ் வரிசையா ஒரு சிம்டம் சொன்னா பரவாயில்ல, 2 சிம்டம் சொன்னா பரவாயில்ல, அது 10 20 சொல்லிடுற, இது இல்லாத ஒருத்தரும் கிடையாது. அப்பதான் ஓ இது நமக்கு தான் வந்திருக்குதோ, இது நமக்கு தான் வந்திருக்குதா, பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்குது. பெரிய பரிசுத்தவான்ல இருந்து பெரிய பிரீச்சிங் அப்படியே ஒரு 10,000 பேருக்கு முன்னால பேசுறவங்கல இருந்து சும்மா உட்கார்ந்து ஜோம் பண்றவங்க இருந்து எல்லாத்துக்கும் சும்மா படக்கு படக்கு படக்குன்னு வேகமா துடிக்குது. அப்பதான் அவனுக்கு புரியுது, உள்ள இருக்கிற லங்ஸ் நுரையீரல் வேலை செய்யுதா செய்யலையா, சரி ஆக்சிஜன் மீட்டர் வச்சு பாத்துக்கலாமா பார்க்க வேண்டாமா அப்படிங்கறதே இப்பதான் அந்த தோணலே வருது. புரியுதுங்களா? ஆக இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இந்த பூமியில நம்ம சேர்த்து வைக்கிறோங்கிறது ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் வாரி கொண்டு போவான் என்று தெரியல. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு இந்த வெளிப்பாடுகள் இல்லாதது நிமித்தமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம், மற்றதை கட்டி கொண்டு திரிகிறவர்களாக இருக்கிறோம், கர்த்தரை தெரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் நிற்கிற ஒரு அனுபவம் ஏன் இல்ல? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஆலயத்தை திறந்து பூட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லி. இதற்கு யாரு காரணம்? அரசாங்கம் அல்ல, பெருந்தொற்று அல்ல. ஆலயத்தை பூட்டி வச்சிட்டாங்கன்றது காரணமே நீங்களும் நானும் தான். ஏன்னு கேட்டா, திறந்திருக்கிற நாள்ல ஆலயத்துக்கு வர்றதுக்கு நமக்கு முடியல. ஹல்லேலூயா! திறந்திருந்த நாட்களிலே ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ற ஆர்வமும் வாஞ்சையும் நமக்குள்ளே இல்லை. ஆலயங்கிறது ரெண்டாம் பட்சமா நம்ம நினைச்சோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா மூடி வச்சிருந்த வீட்டிலேயே கிடக்குறா. இதெல்லாம் அரசாங்கம் போட்டதோ மற்றவங்க எல்லாம் போடல. ஆக நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், எதை எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கிறோம்? யோபு சொல்றார், என்னன்னு சொல்றார்? வாசிங்க 8:9. நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் நாட்கள், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல. வாசிங்க, நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்க பாருங்க, யோபு என்ன சொல்லுகிறார்? நீயா நானான்னு தெரியல. எப்படி
இன்னைக்கு நம்ம நீயா நானா, நானா நீயா, வேற எங்கேயும் சிந்தனைக்கு போகாதீங்க. நீயா நானா, நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நீ முன்னால போறியா, நாளைக்கு நான் பின்னால போறேன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துல இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் கண்கள் காணுகிறது, நம் காதுகள் கேட்கிறது. இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இல்ல. என்னங்க நேத்து நல்லா தாங்க இருந்தாரு, ஆமாங்க என்னமோ ஆச்சுன்னாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போதே போயிட்டாரு. நீயா நானா, இல்ல நாளைக்கு நானா நீயா, இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதுதான் யோபு சொல்றாரு. என்னன்னு, நான் நேற்று உண்டானவர்கள் ஒன்றுமறியோ, பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல இருக்கிறது. நம்ம காலையில போகும்போது நம்ம நிழல் இந்த பக்கம் இருக்கும், திடீர்னு பார்த்தா நிழலை காணாம போய் வந்துகிட்டே இருக்கு, பின்னால காணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம். ஆக இப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில தான் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம குடும்பத்துல அன்பு இல்லை. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் அன்பு இல்லை, ஒருவருக்கு ஒருவர் அன்பு இல்லை, பாசம் இல்லை, வெறுப்பு, எரிச்சல், கோபம், விட்டு கொடுக்க முடியல, முறுமுறுப்பு, கணவன் மனைவிக்கு ஆறுதலா இல்ல, மனைவி கணவனுக்கு ஆறுதலா இல்ல, குடும்பத்துல சண்டை. இந்த குடும்பத்துல சண்டை உருவாக்குறதுக்குன்னே ஒரு கனமான கேரக்டர் உருவாக்குது. எப்படி குடும்பத்துல சண்டைய சமாதானத்தை குறைக்கிறதுக்கே குடும்பத்துல ஒரு கனமான கேரக்டர் உருவாக்கி பிசாசு. மாமியார், மருமக, இப்படி எல்லாம் ஒரு கேரக்டரே நல்லா உருவாக்கி அது அப்படியா போய் டிவி சீரியல்லையே பாக்குற மாதிரி, அந்த சீரியல்ல வர்ற மாமியார் மாதிரி மருமகள் மாதிரி நம்மளும் நாமளே அப்படியே பிம்பமாயிரும். இந்த வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற, இன்னைக்கு நீயா இல்ல நாளைக்கு நானான்னு தெரியாத இருக்கிற சூழ்நிலையில நீ உனக்கு பின்னால ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த ராஜ்யத்தில் நீ நியாயம் தீர்க்கப்படுவாய் என்கிற உணர்வு எனக்கும் உனக்கும் இருக்கும் என்று சொன்னால், நீ இப்படிப்பட்ட ஒரு அன்பில்லாதபடிக்கு, ஒரு நேசம் இல்லாதபடிக்கு, ஒரு பாசம் இல்லாதபடிக்கு, ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு நீ மற்றவர்களை நேசிக்காமல் நீ மற்றவர்களோடு கூட புறம்புரி திரிவோமா, இல்ல சண்டையிட்டுக் கொண்டிருப்போமா? இல்லையே. யோசிச்சு பாருங்க. பூமியில ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு, நமக்கு பின்னால ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நாளைக்கு அங்க நிக்கும் போது ஆண்டவர் கேட்பார், ஒரு தாயாய் நீ என்ன செய்தாய், ஒரு தகப்பனாய் நீ எப்படி இருந்தாய், உன்னுடைய சாட்சி என்ன, ஒரு புருஷனாய் உன்னுடைய சாட்சி என்ன, ஒரு கணவன் ஒரு மனைவியாய் உன்னுடைய சாட்சி என்ன, ஒரு மகனாய் உன்னுடைய சாட்சி என்ன, ஒரு மகளாய் உன்னுடைய சாட்சி என்ன, ஒரு மருமகளாய் உன்னுடைய சாட்சி என்ன, ஒரு மாமியாராய் உன்னுடைய சாட்சி என்ன. இன்றைக்கும் நகோமியும் ரூத்தும் இன்றைக்கு பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? சாட்சி, அவர்களுடைய சாட்சி. இன்றைக்கும் அவர்கள் பேசப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீயா நானாங்கிற கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிற இடத்துல நமக்கு பின்பாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், மற்றவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை தேவன் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பார்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளை எப்படிப்பட்டவன், என்னுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவன் எப்படிப்பட்ட உணர்வுள்ளவனாய் இருக்கிறான், எப்படிப்பட்ட சாயல் உள்ளவனாய் இருக்கிறான், எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் என்னுடைய இரத்தத்தினால் மீட்கப்படாத ஒரு அந்நிய ஜனங்கள் எப்படி சாட்சியாய் இருக்கிறார் என்கிறதை தேவன் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, இது டெம்பரரியான காரியம். 40 வருஷம் அங்கே அவர்கள் வனாந்தரத்திலே கடந்து வந்தார்கள். 41 இடங்களிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். கான்கிரீட் பில்லர் போட்டாங்க, நிறுத்தினாங்க இல்லையே, எல்லாம் டெம்பரரி செட் தான். அன்றைக்கு ஆண்டவர் நம்ம காண்பிச்சு, இது உன்னோட நிரந்தரம் அல்ல, உனக்கு வேற இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். அல்லேலூயா. இந்த 40 வருஷம் நடந்து போற இடமெல்லாம், பார்க்கிற இடமெல்லாம் பச்சையா இருந்திருக்கலாம், பார்க்கிற இடமெல்லாம் பசுமையா இருந்திருக்கலாம், பார்க்கிற இடமெல்லாம் நமக்கு பாலைவனமா இருந்திருக்கலாம். இந்த இடம் நமக்கு இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த வேலை நமக்கு கிடைத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த வேலை நமக்கு கிடைத்திருந்தால் நல்லா இருக்குமே, இந்த வீட்டுல நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த இடத்தை வாங்கி போட்டிருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, இப்படி எல்லாம் நினைத்திருக்கலாம் நாம் கடந்து வருகிற இந்த நாட்களிலும் கூட. ஆனால் கர்த்தர் உனக்கும் எனக்கு வைத்திருக்கிற காரியம் வேறு, இடம் வேறு. அல்லேலூயா. ஆக அது வரைக்கும் நம்ம டெம்பரரியா தான் போகணும்.
ஆக பிரியமானவர்களே, நமக்கு ஒரே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. மீன் எங்க வாழணும் சொல்லுங்க? மீன் எங்க வாழணும்? தண்ணீரில் தான் மீன் வாழ முடியும், நிலத்திற்கானது அல்ல. இல்லைங்களா? கழுகு எங்க இருக்கு? நடக்கிறதுக்கா? உயர பறக்கிறது. கழுகு பறப்பதற்கு தானே தவிர நடப்பதற்கு அல்ல. ஆக மனிதன் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நித்தியத்திற்குரியவன். குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவன் இந்த பூமிக்குரியவன் அல்ல, மாறாகவன் நித்தியத்துக்குரியவன், பரலோகத்துக்குரியவன் என்கிற வெளிப்பாடு வேணும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிப்போம். பேதுரு சொல்றார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விட்டா விராசா இங்க நடக்கல. நீ இங்க பெரிய அப்படியே சும்மா கான்கிரீட் போட்டு உட்கார்ந்த மாதிரி உடைய வாழ்க்கை இங்க இருந்து விட வேண்டும் என்று தேவன் அனுமதிக்கல. நீ பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் வரையிலும் பயத்துடனே நடுக்கத்துடனே என் ஆண்டவரை சேவிப்பதும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தோடு கூட இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அழிவுள்ள வஸ்துக்களான வெள்ளியினாலும் பொன்னினாலும் காசினாலும் பணத்தினாலும் நம்மை தேவன் விலைக்கிரயமாய் கொள்ளவில்லை. மாறாக அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை கொண்டு உன்னையும் என்னையும் மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு இந்த அநித்தியமான வெள்ளியும் பொண்ணு கொண்டானவர்கள் அல்ல, மாறாக நித்தியத்திற்குரியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பெர்மனன்ட்டா இருக்கிறதுக்கு அல்ல, பரதேசிகளாய் சஞ்சரிக்கிறதுக்கு இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயந்தவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு ஜீவிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். காலம் செல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. அல்லேலூயா. இன்னும் சற்று விளக்கமாக நம்ம பேசணும்னா, பேதுரு தான் இதை குறித்து சொல்றார். 1 பேதுரு 2 11 12 வசனம் 15 வசனம் 11 12 15. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டுவிட்டு, நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் எதையோ நீயும் நானும் கொண்டு போக போகிறோம். இந்த உலகத்தில் நானும் உனக்கு எனக்கும் ஏதோ ஆஸ்தியும் அந்தஸ்துமாய் பட்டயம் எழுதி கொடுத்திருக்கிறது என்று சொல்லி இந்த இச்சைகளின்படி போர் செய்கிற நம்முடைய அவயங்களை கொண்டு வாசிக்கிறது. இன்னொரு வாட்டி, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டுவிட்டு விலகி, ஆமென், விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பிரியமான என் பெற்றோர்களே, என் பிள்ளைகளே, என் சகோதர சகோதரிகளே, என் உற்றார்களே, உறவினர்களே, இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விசுவாச ஜனங்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எனக்கும் சேர்த்து அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நாம் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விடுவோம். அல்லேலூயா. இந்த மாம்ச இச்சை இருக்கிறதுனால தானே சண்டை வருது, சமாதானம் இல்ல, பெருமை ஆட்டி பிடிக்குது, பண ஆசை வருது, கர்த்தரை பின்னால வச்சுட்டு முன்னால வேற ஒண்ணு தேடி ஓடுறோம், இல்லைங்களா? ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி இதுதான். அதனால ஏதோ இந்த நமக்கு கொடுத்திருக்கிற வீடு, வாசல், சொத்து, பத்து எல்லாம் நம் சொந்த, இதெல்லாம் நமக்குரியதல்ல. நம் சொந்த தேசம் பரலோகம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நமக்குள்ளா இருக்க வேண்டும். அடுத்ததாக நிறைவு செய்யும்படியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். 23வது சங்கீதத்துல 6வது வசனம் கடைசி 2 வரியை மட்டும் வாசிப்போம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சபையிலேயே நான் இந்த கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் மெம்பரா. அல்லேலூயா. 10 வருஷமா இந்த சபையில் இருக்கேன்.
நான் 5 வருஷமா இந்த சபையில இருக்கேன். ஆயுஷ் நாட்கள் முன்னிலும் இந்த சபையில தான் நான் மெம்பரா இருக்கேன். கர்த்தருடைய வீட்டிலே, இது கர்த்தருடைய வீடு தானே, கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் இந்த சபையில தான் 40 வருஷம் 50 வருஷமா சாகர வரைக்கும் இந்த சபையில தான் இருப்பேன். இந்த பாஸ்டர் தான் என்ன கொண்டே குயில போடுவார். அப்படிப்பட்ட அனுபவமா சொல்லுங்க, அப்படிப்பட்ட அனுபவமா? தாவீதுடைய எதிர்பார்ப்பு வேற. தாவீதுடைய நீண்ட நெடிய எதிர்பார்ப்பு அவன் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிற்பேன் என்கிற அந்த ஒரு வரி என்ன, எதை கொண்டு அவன் சொல்லுகிறான்? கர்த்தர் அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். அவனுக்கு ஆண்டவருக்கு அவன் தேவாலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அவனுக்கு நல்ல வீட்டை, நல்ல நல்ல அருமையான மச்சுப்பாவன வீடெல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கார். சோ ராஜ வீடு, ஒரு ராஜா தங்கி தாவரிக்கிற வீடு எப்படிப்பட்டதா இருக்கும்? அவ்வளவு பிரமாதமான வீடெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா அந்த வீட்டிலே நான் தங்கி நீடித்த நாட்களாய் இருப்பேன் என்று அவனுடைய வெளிப்பாடு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அன்றைக்கு சாலமோன் கட்டின அந்த வீட்டில இருந்திருப்பேன், தேவாலய வீட்டில் இருந்திருப்பேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு இல்ல. அல்லேலூயா. அவனுடைய வெளிப்பாடு தெளிவாக இருந்தது. அவனுடைய வெளிப்பாடு தெளிவாக இருந்தது. இந்த பூமியிலே நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வீடோ வசதியான வாழ்க்கையோ இந்த பங்களாவிலோ நிலைத்திருக்க முடியாது. நமக்கு இந்த மண்ணான சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு போவது நிச்சயம். ஆனால் நித்தியமாக ஜீவிக்கிற அழிந்து போகாத நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிற இடம் கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. கர்த்தருடைய வீடு எங்கே? அது பரலோகம். அந்த பரலோக வீட்டில நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் தான் தாவீதுடைய நெடிய ஆசை. அல்லேலூயா. தாவீதுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. தாவீதை குறித்து தான் நம்ம பேசுறோம். தாவீதை குறித்து தான் நம்ம பேச முடியும். காரணம் என்னன்னா, அவன் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்திருக்கிறான். அவன் தான் நம்மை போன்ற ஒரு பாடுள்ள மனிதனாக இருந்திருக்கிறான். அவனிடத்தில் அநியாயம் இருந்தது, அவனிடத்தில் அக்கிரமம் இருந்தது, அவனிடத்தில் விபச்சாரம் இருந்தது, அவனிடத்தில் வேசித்தனம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுக்கு பயப்படுகிற பயமும், தேவனுக்கு அடங்கி நடக்கிற ஒரு அனுபவமும், தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அறிக்கையிடுகிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை எல்லாம் ரெண்டு பக்கத்தையும் தாவீதை உரசி பார்க்கலாம். அவனுடைய நல்ல பக்கத்தையும் உரசி பார்க்கலாம், அவனுடைய கெட்ட பக்கத்தையும் உரசி பார்க்கலாம். இன்றைக்கு நம்மோடு கூட ரெண்டையும் தூக்கி பார்த்தோம்னா சரியா. ஆனால் அவனுடைய தராசு கர்த்தருடைய சமூகத்திலே வெயிட்டா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இதை நிறுத்து பார்த்தா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கோயில் இதுதான் இறங்கி நிற்கும். கப்புன்னு எடை கூடினவர்களாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருப்போம்? எடை கூடினவர்களாக இருக்கும். வெயிட்டானவங்க நம்மலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்முடைய குடியிருப்போ அவர் சொல்றார் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது நம்முடைய குடியிருப்பு. இன்னைக்கு இருக்கிற வசதியான வீட்டை பார்த்து, வாசலை பார்த்து ஏமாந்து இதுதான் நம்ம பெர்மனன்ட் நினைச்சிட வேண்டாம். அல்லேலூயா. இதைத்தான் தெளிவா பேதுரு மீண்டுமாய் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 1:5 வசனத்தை வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம், எந்த சுதந்திரம்? அந்த பரலோகத்துக்கு சொந்தமான சுதந்திரம் பரலோகத்திலே உனக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வெளிப்பாடு உனக்கும் எனக்கும் கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவருடைய காத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, இவைகள் எல்லாம் எதற்கு? சீக்கிரமாய் தேவன் ஆண்டவர் வருவதற்கு. சீக்கிரம் வந்துருவாரா? சீக்கிரம் வந்துருவாரா? சீக்கிரமா வந்துருவாரா? சீக்கிரமா வந்துருவாரா? சீக்கிரமா வந்துருவாரா? நாளைக்கே வந்துருவாரா? இதுக்கு இடையில நிறைவேற்ற முடியாத ஆசைகள் ஆயிரும். ஐயோ, இதை இப்படி விட்டுட்டேனே, அதை அப்படி விட்டுட்டேனே, இதை இப்படி விட்டுட்டு போறேனே. ஒருத்தனுக்கு ஆண்டவர் நாளைக்கு வர்றாரு, சந்தோஷமா போறாங்க, ஆண்டவர் முகமுகமாய் சந்திப்பேன் அப்படின்ற ஒரு ஆசை ஒருத்தருக்கும் கிடையாது. நாளைக்கு வந்துட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாருன்னா பரவாயில்ல, இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோமே. நான் இந்த நினைப்பு தானா இன்னைக்கு விசுவாசிக்கு சரி, ஊழியக்காரனுக்கு சரி. ஏன்னா நான் தான் அனுபவிச்சு சொல்றேன். சோதரம். ஆகவே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாயினும்
வாசிங்க. ஒரே ஒரு விசுவாசம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே இது நிரந்தரம் அல்ல. இந்த ஊர்ல நான் நிராசதாரா இருக்கிறேன், நான் பெரிய பணக்காரனா இருக்கிறேன், அந்தஸ்து ஆஸ்தி உடையவனா இருக்கிறேன் என்று நினைக்காம நம்முடைய முற்பிதாக்களை போல, ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, தாவீதை போல நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். இந்த ஊர்ல நம்ம பரதேசியா நம்ம சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பெர்மனண்டா ஒரு இடம் உண்டு. அந்த இடத்திற்கு போவதற்கு உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற பயிற்றுவிக்கிற இடம் இது. அல்லேலூயா. உன்னை தைரியப்படுத்துகிற இடம் இது. உன்னை இந்த 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 பட்டறையிலே உன்னை சீர் செய்கிற கூர் செதுக்கிற இடம் இது. அல்லேலூயா. இந்த இடத்துல அப்படிப்பட்ட வெளிப்பாட்டின் உணர்வுகளோடு அப்படிப்பட்ட நான் முகமுகமாய் நாளைக்கு நான் ஆண்டவரை போய் சந்திப்பேன். பரலோகத்துல எனக்கு ஒரு இடம் உண்டு. நித்தியமாய் அதான் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன் என்ற அந்த நிலைத்திருப்பதற்கு சொந்தக்காரர்களாய் நீங்களும் நானும் மாறுபடிக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். இந்த நாளிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது அநேகமாயிரம் ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொண்டு அப்படியாய் அவன் 35 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அமைதியான ஒரு சூழ்நிலையில தன்னுடைய ராஜ்யத்தை நடத்தினவன் சொல்லுகிறான். நான் நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நான் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்து அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். நாம் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருந்து இந்த தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்பதை நம்முடைய மனதிலே உறுதி ஏற்படுத்திக் கொண்டு நாட்டில் அவருக்கு சொந்தமானவர்களாய் மாற நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் செபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான நேரத்தில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் எங்கள் மனதிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உலகத்தை குறித்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆசையும் இச்சைகளும் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே. அதனால எங்கள் மாம்சம் பலவீனப்பட்டு இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் சேரக்கூடாதபடிக்கு அதை தடை செய்கிறதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. நாட்டில் பேதுருவின் வாழ்க்கையில ஆண்டவரே அவன் ஸ்தோத்திரம் அனுபவத்தை எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திற்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக யோபும் கூட, தாவீதும் கூட, ஆபிரகாம் கூட, யாக்கோபும் கூட அப்படியாய் தங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்று அவங்களை எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்க எத்தனையோ சீமான்களாய் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் அப்படியாய் எழுதி வைத்திருக்கும் போது நாங்கள் இந்த நாட்டில் நீசர்களாய் இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அப்படியாய் இந்த தேசத்தை விட்டு அரண் தேசத்தை காண எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலக ஆசை இச்சைகளை நாங்கள் வெறுத்து தள்ளினவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு தாங்க. பெரிய காரியங்களை செய்ய தேவனுடைய வார்த்தை கொடுத்து தேவதாசனை மறைத்து வெளிப்படட்டும். இன்னும் அதிகமான காரியங்களை நீர் வெளிப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.